உடனே எல்லாத்தையும் சரி பண்ணுனா எப்படி அப்படின்னு கேள்வி கேட்குறாருங்க. நேரம் கேட்குறாரு. கொஞ்சம் நேரம் குத்தாதான் என்ன அப்படின்னு சொன்னால், அப்போ 6 மாதம் டைம் கொடுங்கன்றீங்க, 6 மாதம் ஆட்சி இருக்குமான்னே தெரியலையே அப்படின்றாரு ஒருத்தர். யார் அவர்? முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவர் தான். அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, சார் முதல்வர் விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாரு, நீங்கள் உடனே பண்ணுங்கன்னா எப்படி, உடனே எப்படி பண்ண முடியும், கொஞ்சம் கூட வெயிட் பண்ண மாட்டீங்க, 6 மாதம் கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல, 3 மாதம் 6 மாதமாவது டைம் கொடுத்தா தானே கரெக்டாக இருக்கும், டைமே கொடுக்காம அடிக்கிறாங்க, உடனே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு திருச்சியில் பேசும்போதே அப்படின்னு கேள்வி கேட்டால், அதுக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, கேள்வியாக கேட்கக்கூடாதுன்னா எப்படிப்பா, எதிர்கட்சியாக இருக்குது நான் கட்சி நடத்துகிறோம்னா எதுக்கு, கேள்வி கேட்குறதுக்கு, நீங்கள் தப்பு பண்ணால் கேள்வி கேட்குறது தான் எங்கள் வேலை, அதுக்காக 6 மாதத்துக்கு அப்புறம் கேளுனா 6 மாதம் ஆட்சி இருக்குமானே தெரியலையே, அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் யார்கிட்ட போய் கேள்வி கேட்குறது, அதனால் இப்போ இருந்து கேள்வி கேட்க தான் செய்வோம், நீங்கள் சரி பண்ணி ஆட்சி நடத்துங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். நாங்கள் நடத்துவது அரசியல் கட்சி, திராவிட முன்னேற்றங்கள் என்பது அரசியல் கட்சி, எந்த குற்றச்சாட்டு எப்போ நடந்தாலும் அதை சுட்டி காட்ட வேண்டியது எதிர்கட்சியினுடைய கடமை, அந்த கடமையை எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்து வருகின்றார்கள். அதுபோல இயக்கத்தில் உள்ள பெரிய தலைவர்கள் எல்லாம் சுட்டி காட்டுகின்றார்கள். அதனால 6 மாதம் 8 மாதம் 10 மாதம் அந்த ஆட்சியே 6 மாதம் இருக்குமாங்கிற கேள்வி இருக்கின்ற போது இன்னும் 6 மாதம் கழிச்சு கேள்வி யார்கிட்ட போய் கேட்கறது. அதுக்கு அடுத்தது விஜய் அவர்கள் வைத்த இன்னொரு குற்றச்சாட்டு. முதல்வர் விஜய் அவர்கள் என்ன சொன்னார், தமிழ்நாட்டில் குற்ற சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது யார் காரணம், போதை பழக்கம் தான் காரணம். போதை பழக்கத்தை யார் இந்த தமிழ்நாடு முழுக்க பரப்பி விட்டது, திமுக தான். அவங்க எல்லா இடத்துலையும் பரப்பி விட்டு பழியை ஏன் மேலே போடுறாங்க அப்படின்னு ஒரு டென்ஷன் ஆனார். இந்த பழியை ஏன் மேலே போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேசினது செம்ம ட்ரெண்டாக போச்சு. சரி, இதை கேள்வியாக கேட்குறாங்க முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள்ட்ட. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ மட்டும் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் எல்லாத்தையும் நிறுத்திட்டீங்களா, உடனே டக் அப்படின்னு முடிஞ்சா, முடியல இருக்குல்ல, அது பார்த்தா அதுன்னு திருட்டு லாட்ரி வேறு, திருட்டு லாட்ரி இப்போ ஊருக்குள்ளே நடமாட ஆரம்பிச்சிருக்கு. இது ஏன் திருட்டுத்தனமாக விற்கணும், லாட்ரி கடையை ஓப்பன் பண்ணி விட்ருவோம் தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒரு பேச்சு போகிறதாகவும் ஒரு செய்தி வருது. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. இப்போ மக்களோட வாழ்க்கை பெரிய கேள்விக்குறியாக மாறிக்கிட்டு இருக்கு. அப்படி போய்கிட்டு இருக்கு தாவேக ஆட்சி அப்படின்னு இவர் ஒரு பதில் விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. யார்? முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். நடிகர் விஜய் பேசியிருக்காருல்ல, இன்னைக்கு என்ன நடக்குது, இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு, எத்தனை கற்பழிப்பு, எத்தனை பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கஞ்சா கடத்தல் எவ்வளவு தூரம் இருக்கு, கள்ள லாட்டரி சீட்டு எப்படி நடக்கு, லாட்டரி சீட்டை கள்ள லாட்டரி சீட்டு நடக்குன்னு சொல்லி லாட்டரி சீட்டே திறந்து விடுறதுக்கு திட்டம் போட்டிருக்கதா ஒரு தகவல் இருக்கு. அது எந்த அளவு உண்மை என்னன்னு தெரியல. அந்த வகையில் தமிழ்நாட்டை குட்டிச்சுவராக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடுமோ என்ற அச்சம் இன்னைக்கு தமிழக மக்கள் மன்றத்தில் பெரிதா இருக்கு.